ஆடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நேத்து முதல் நாள்ன்றதுனால காலையிலே பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சிருந்தேன். ஆனா ஒரு சில ரீசன்ஸ்னால என்னால பண்ண முடியல. இருந்தாலும் பக்கத்துல கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு வழக்கம் போல வீட்டுல பூஜை பண்ணிருந்தேன். நேத்து ஆடி 1 வியாழக்கிழமையும் கூடல. அதனால பாபாவோட விக்கிரகத்துக்கு மட்டுமாச்சும் அபிஷேகம் செஞ்சிடணும்னு பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம்னு 3 பொருட்களால அபிஷேகம் செஞ்சு கூட 108 போற்றியோட பால் பழம் மட்டும் நைவேத்தியமா வச்சு சூப்பரா பூஜை பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் இந்த வாட்டி ஆடி மாசத்துல முதல்ல வர ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 20ஆம் தேதி அன்னைக்கு நம்ம ஐய முருகப்பெருமானுடைய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் வருது. அன்னைக்கு விரதம் இருந்த கிருத்திகை வழிபாடு செஞ்சோம்னா நமக்கு கிடைக்க கூடாதுன்னு விதியாவே இருந்தாலும் ஐயனுடைய அருளால நம்ம வேண்டி விருப்பப்பட்டு கேட்டது நடக்குமா. முக்கியமா சிவபெருமானே சொல்லியிருக்காரு, கார்த்திகை அன்னைக்கு முருகனை நோக்கி விரதம் இருக்கவங்களுக்கு தந்தை சிவனுடைய அருளும் சேர்ந்து கிடைக்கும். கிருத்திகை வழிபாட்டுல சர்க்கோண கோலம் போட்டு மேல சுத்தி 6 மாவிளக்கு இல்ல அகல் விளக்கு வச்சு அல்லது நல்லெண்ணெய் விட்டு அதுல பஞ்சு திரி போட்டு தீபம் ஏத்துறது ரொம்ப நல்லது. விரதம் இருக்கவங்க இதை மறந்துடாம செஞ்சிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.